நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். என்னென்னா பிரசாந்த் நீல் அவர்களும் தல அஜித்குமார் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிடி நெக்ஸ்ட் தினத்தந்தியிலேருந்து வந்திருக்கு. சரி, தினத்தந்தி எவ்வளோ ஜென்யூன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் முதல்ல அதாவது லோக்கியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைய போகிறாருன்னு ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னது அவங்க தான். ஸோ அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் சோர்ஸ், நான் எப்போவுமே பர்சனல் சோர்ஸாக நினைக்கிறது வந்து டிடி தான். ஏன்னா நான் தினத்தந்தியில் பல விவாதங்களில் கலந்துருக்கேன். இந்த பர்டிகுலர் அப்டேட்டு இன்றைக்கி வந்ததுக்கு இந்த ஆர்டிக்கிளுடைய எடிட்டருமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அதனால் வந்து இதை நான் மனப்பூர்வமாக நம்பினேன். படித்தோடனே ஆஹா கரெக்டாக தான் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இது நெருங்கி இருக்கும், இது உண்மைதான் அப்படின்றது தோணுச்சு. ஸோ யோசிச்சு பாருங்களேன் அந்த மேக்னிடியூடு. அதாவது ஒரு கேஜிஎஃப் 2ல் ஒரு இவரோட என்ட்ரி என்ன, ஒரு யஷ்வனுடைய என்ட்ரியில் அஜித்குமார் வந்தார்னா அது எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த கேஜிஎஃப் 2ல் இதுதான் என்னுடைய நாடுன்ற மாதிரி அந்த கேஜிஎஃப்பை காட்டும்பொழுது ஒரு பெரிய ஒரு விஸ்கியே ரொம்ப ஞாபகம் இல்லை, பாட்டில் எடுத்துகிட்டு அவர் நடந்து வரும்பொழுது அப்போ இருக்கிற ஒரு வெயிட் எப்படி இருக்கும். அண்ட் பல சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது ஒரு பாஷா எப்படியோ அந்த மாதிரி தான் கேஜிஎஃப்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்ள டியரில் அதை நடிக்கிறதுக்கு கேஜிஎஃப்ல உள்ள யஷ்க்கு இங்கே ஒருத்தரை நடிக்க வைக்கணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அதாவது 1 இன்ச்சு கொஞ்சம் ஃபிட் மட்டும் ஆனார் அப்படின்னா, அதாவது பழைய அஜித் ஒரு ஒன்றும் இல்லை என்ன இருந்தால் அஜித் மாதிரி ஆனார் அப்படின்னா அதை விட சரியான அமைப்பு வேறு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பிளாக் ஷேடில் கம்ப்ளீட் பிளாக் ஷேடில் ஒரு பேஸ் வைப்பார் இல்லையா பிரசாந்த் நீல். சலார் பார்த்துருப்பீங்க, கேஜிஎஃப் 2 எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இல்லை உக்ரம்லேருந்தே அவர் அப்படி தான், ஸ்ரீமுரளியோட உக்ரம்லேருந்தே அவர் அப்படி தான் கிட்டத்தட்ட. ஸோ அந்த பிளாக் பேஸில் அஜித் வந்து ஒரு சால்ட் அண்ட் பேப்பர்லையோ அப்படி இல்லைன்னா என்னைய கேட்டால் கம்ப்ளீட் பிளாக்லேயோ வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு ரா அண்ட் ரஸ்டிக் ஃபில்ம் ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. அதை நினைச்சாலே என்ன சொல்றது ஒரு வெறித்தனமாக இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா டுடேலேருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்னைக்கு அதை ஷேர் பண்ணாத நியூஸ் ஆர்டிகல்ஸ் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனல்ஸுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் 24/7, நியூஸ் 7 எல்லாருமே அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா நியூஸில். ஸோ இந்த அப்டேட்டுடைய கொஞ்சம் ஒரு பேக் ட்ராக் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பனாக உண்மையை ஒன்று சொல்லணும். என்னன்னா இந்த ஆர்டிக்கல் எழுதினவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். பட் ஆனால் நான் அவர்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கல. ஏன்னா அவர் மேலே எனக்கு வந்து முழுமையான நம்பிக்கை இருக்குது இது கரெக்டாக இருக்கணும். ஆனால் சரி இது எந்த வகையில் கரெக்டாக இருக்கணும், நம்ம வந்து இந்த மித்தெல்லாம் வந்து கொஞ்சம் பஸ்ட் பண்ணி விடுவோமே அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் அதாவது இவங்க பண்ண போகிறாங்க, அதாவது AK-65 மேக்ஸிமம் அப்படின்னா AK-64, 65 இன்னும் 66 வரைக்கும் ஏதோ 2 படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது 2 படம் பண்ணுறாங்கன்றது இருக்கட்டுமே, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட தான் பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி பண்ணுறாரு யார், தல அஜித். ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே பிரசாந்த் நீலையும் என்டிஆரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. பிரசாந்த் நீலையும் என்டிஆரையும் வச்சு ஏப்ரல்லே இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. ஆக்சுவலி சலார் டிசம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா பிரசாந்த் நீல் என்டிஆரை வச்சு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்து ஸ்டார்ட் ஆகதா இருந்தது. எப்போ ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஆகஸ்ட்டுக்கு தள்ளி வந்தது. அதாவது இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட் ஃபோர்ஸில் போயிட்டு இருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். எதுக்கு அப்படின்னா அந்த நீல் என்டிஆர் ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா அதுதான் நீல் என்டிஆர் நீல்ன்ற ஹேஷ்டேக்ல தான் வந்தது. ஸோ அந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் அஜித் வர்றாரு. எங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் அதாவது என்டிஆர் அவருடைய படத்தில் அஜித் அவர்களை கம்ப்ளீட் ஆன்டகனிஸ்டாக போடலாம், அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனாக போடணுன்றதான் முதல்ல பிளான். ஸோ ஏன் இப்படி எதுக்கு அஜித் அவர்களை வில்லனா என்டிஆர் படத்தில் போடணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் நீல் அவரோட படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாலிவுட்டு ஒவ்வொரு ஏரியாலேருந்து பிக் பண்ணுவார். இப்போ KGF 1 பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி ஆக்டர்ஸ் ஃப்ரம்
கன்னடா. ஸோ கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் எல்லாருமே, அச்சித் குமாராக இருக்கட்டும் எல்லாருமே கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து தான். அதே மாதிரி KGF 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சஞ்சய் தத் எடுத்து போட்டிருப்பாரு. சலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலிவுட்லேருந்து பிருத்திவிராஜ் அதில் இருப்பார். பிருத்திவிராஜ் தான் மெயின் ரோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து ஸ்ரேயா ரெட்டி இருப்பாங்க, இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே NTR வச்சு எடுக்கிற படத்தில் அஜித் அவர்களை காலிவுட்லேருந்து ஒருத்தர் ஒரு பெரிய ரோலில் நடிக்க வைக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா KGF 2ல் ஆனந்த் நாக் இறந்துருவார் அப்படின்றதுனால தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரோலில் தான் பிரகாஷ் ராஜ் போட்டிருப்பாங்க. ஒரு பிரகாஷ் ராஜ் பிலாங்ஸ் டு கனடா தான். ஸோ அப்படின்றதுனால இங்கேருந்து ப்ராப்பராக ஒரு ஹீரோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி வேற யாராவது ஒருத்தரை சொல்லி எடுத்து போடணுன்றதான் பிளானு. அதாவது ஒரு பெரிய ஹீரோவை எடுத்து போடணுன்றது பிளானு. ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குட் பேட் அக்லி எடுக்க போகிறாங்க. யாரை வச்சு? ஆதிக்கரை வச்சு குட் பேட் அக்லி எடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கொடுத்த ஐடியா தான் இது. நீங்கள் ஏன் அஜித் குமாரை இந்த படத்தில் கேட்கக்கூடாது, அதாவது NTR படத்தில் ஆண்டகானிஸ்டாக அஜித்தை ஏன் கேட்கக்கூடாது வில்லனா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஐடியா தான் இது. சரி, அவங்க கொடுத்த ஐடியா தான். அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஏப்ரல் மாதம் நம்ம இந்த படத்தில் அஜித்திட்ட பேசுவோம், அஜித்தை எடுத்து NTRக்கு வில்லனா போடுறதுக்கான வழிகளை பார்ப்போம், ஏப்ரலில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் பிளானு. பட் ஆனால் நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு முன்னாடியே அசர்பைஜானுடைய ஸ்கெடியூல் முடியறதாகவும் அண்ட் அந்த படம் வந்து, அதாவது விடாமுயற்சி நான் சொல்கிறது, ஏப்ரலுக்கு முன்னாடியே முடியறதாகவும், விடாமுயற்சி ஏறக்குறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சு டீசர் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து படம் இறங்குறதாகவும் இருந்தது. பட் ஆனால் அசர்பைஜான் ஸ்கெடியூல் தள்ளி போயிடுச்சு. அசர்பைஜான் ஸ்கெடியூல் ஏன் தள்ளி போச்சுன்றதுக்கெல்லாம் லைக்கா அவருடைய பல காரணங்கள் இருக்குது. ஸோ அது தள்ளி போனதுனால இப்போ அது நடக்கலை. ஸோ அதனால ஆகஸ்ட்டுக்கு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அஜித் அவர்கள் கூட பேசி முடிக்கல ஏப்ரல் மாதம் அப்படின்றதுனால ஆகஸ்ட்டுக்கு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் உண்மை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நட்டி பவுலர் நட்டி அவர்களுடைய பிறந்த நாள் விழா வந்து ஹைதராபாத்தில் ஒன்று நடந்தது. அந்த விழாவில் அஜித் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது என்ன விஷயம்னா, அப்போ அங்கே ரைடு போயிருக்கும் பொழுது அந்த விழா நடந்த, அதாவது அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்த ஒரு நாள் முன்ன பின்ன ஒரு நாள் தான் பிரசாந்த் நீல் அவர்களுடைய மீட், அதாவது அஜித் குமார் கூட அந்த மீட் நடந்திருக்கு. இதுதான் உண்மை. அப்போ NTR அவர்களுக்கு கூட டிஸ்கஷன் நடந்திருக்கு, அதே நேரத்தில் வந்து அஜித் அவர்களுடைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த டிஸ்கஷன் ஃப்ரூட்ஃபுல் ஆச்சா? அதாவது அஜித் அவர்கள் NTR அவர்களுக்கு வில்லனா நடிக்கிறதுக்கு ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையான்றதான் இங்கே கேள்வி. ஏற்றுக்கலனாலுமே இன்னொரு ஒன்லைன், அதாவது அஜித் அவர்களை வச்சு மட்டுமே படம் எடுக்கிறதுக்காக இன்னொரு ஒன்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து AK64 65 இல்லை AK65 66 ரெண்டு படங்கள்ல, அதாவது ஒரு படம் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ல அஜித் ஒரு மெயின் வில்லனா போடணும் அப்படின்றதும், இன்னொரு படம் வந்து அஜித்துக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு லைன் கொடுத்துருக்கிறாரு. இந்த ரெண்டும் தான் வந்து இந்த ரெண்டு படத்துக்குமானது. வேற இதுல ஒண்ணுமே இல்லை. இதை நம்ம போட்டு குழப்பிக்கலாம், ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டுல எது ஓகே ஆனாலும் அஜித்தினுடைய மாசு கிட்டத்தட்ட பேன் இண்டியா. நான் சொல்லிக்கிட்டே இருந்த மறுபடியும் அஜித் அவர்களுக்கு பொட்டன்ஷியலா ஒரு டைரக்டர் வந்து ஒரு சரியான படம் கிளிக் ஆனிச்சுன்னா அஜித்தை எவனாலும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த ரெண்டுல ஒரு படம் கிளிக் ஆகிறதுக்கான முழு சாத்தி. இனிமேல் நம்ம என்ன பேசுறது, அதுவா அடிச்சு போயிட்டே இருக்காதா? ஒரு சலாறு 700 லட்சம் கோடி, அதே மாதிரி ஒரு KGF 1000 லட்சம் கோடி, இதுல போய் அழகா உட்காந்துருவாரு அஜித் அவர்கள். இதெல்லாம் அவருக்கு வந்து என்ன சொல்றது, கேக் வாக் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பிரசாந்த் நீலோட கதைக்களத்துக்கு அஜித் அவர்கள் மட்டுமே தான் செட் ஆவார். இப்போ இருக்கிற டியர் ஆக்டர்ஸ்ல வேற தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தனால செட் பண்ண முடியாது. அந்த BGMல வெறும் நடந்து மாச காட்டணும்னா எனக்கு தெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தது இந்த டியர்ல அஜித் அவர்கள் தான். அதை அவருக்கு சாதாரணமா பண்ணி முடிச்சிருவாரு. அது போக அவர் அந்த பாடி லாங்குவேஜ்ல அந்த வேதாளம் இன்டர்வல்ல ஒரு சீன் பண்ணுவாரு, அந்த பாடி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி ஒரு மாதிரியா வந்து அடிச்சாரோ, அந்த படத்தை ஸ்டாப்பிங் நோ ஸ்டாப்பிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அடிச்சு நொறுக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த படம் ஒருவேளை NTR கூட அந்த படம் கிளிக் ஆகி வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவருடைய சோலோ படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பகீராவோட வேலை நடந்துட்டு இருக்கு. பகீரான்னு சொல்லி இதே ஸ்ரீமுரளியை வச்சு ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது பிரசாந்த் நீலோட அசிஸ்டன்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பிரசாந்த் நீல் தான் கதை. ஸோ அந்த படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்றாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டா இந்த படம் NTR அவருடைய படம் வந்து வேலையை ஆரம்பிச்சிடும். இப்ப கேள்வி என்னன்னா, NTR படத்துல வில்லனா நடிக்க அஜித் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்றதான் கேள்வி. இது எப்படி போக போகுது என்ன ஏதுன்றது பார்ப்போம். ஒத்துக்கிட்டாலும் நல்லதுதான், இல்லாம ஒரு சோலோ படம் பண்ணாலும் நல்லதுதான். எப்படி பார்த்தாலும் அஜித் ரசிகர்களும் அஜித் அவர்களும்
எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மொமெண்ட், அதாவது டேக் ஓவர் பண்ற மொமெண்ட், இந்த டியர் ஆக்டர்ஸ்ல யாரு அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தது காலிவுட் டேக் ஓவர் பண்ணி வேர்ல்டு லெவலில் ரீச் பண்ண போறான்ற கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு அஜித் அவர்கள் தயாராயிட்டாரு. அதை கொண்டாட அஜித் ஃபேன்ஸ் தயாராயிட்டாங்க. இதை விட ஒரு மொமெண்ட் கிடையவே கிடையாது. இந்த மொமெண்ட்டை கண்டிப்பா செரிஷ் பண்ணணும். இப்ப யாரு நினைச்சா வருத்தமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பாவமா இருந்தது. இந்த அப்டேட் வந்ததுலேருந்து இருள் இல்லை கண்ணுல, ஒரு மாதிரி அந்த குட்டி குஞ்சான்ஸ் ஒரு மாதிரி அழுது புலம்பி ஏன்டா இந்த வருத்து வரீங்க அப்படின்ற மாதிரி. என்னடா இது, அதாவது விஜய் அவர்கள் சினிமா விட்டு போனாதான் சினிமாவுக்கு மோட்சம் கிடைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவர் வெளியில போறாரு, நமக்கு எவ்வளவு கிளியரா இது பாருங்க. அதாவது அந்த ஏரியாவே நமக்கு கிளியர் ஆகி ஒரு கிளியர் பாதை கிடைக்குது. ஏன்னு வைங்களேன், முன்னையும் போகாம பின்னையும் போகாம நடுவில் நின்றுட்டு இருக்காரு விஜய் அவர்கள். நம்ம இதான் சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவர் விலகுனாதான் நம்ம முன்னாலேயா பின்னாலேன்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அவர் விலகுறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போது எவ்வளவு பாருங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்ணில் தெரியுது. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் தமிழ் சினிமா. இந்த தமிழ் சினிமாவை அடுத்த டேக் ஓவர் பண்றதுக்கு அஜித் ஃபேன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முழு சப்போர்ட், அதாவது ஆர்கே ஃபேன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லேருந்து அஜித் அவர்களும் அஜித் ஃபேன்ஸ் எடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்மளுடைய முழு சப்போர்ட் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.